குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம 19th ஃபெப்ரவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் அஃபேர்ஸ். நேஷ்னல் அஃபேர்ஸில் ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் நோட்டிஃபைஸ் க்ரீன் ஹைட்ரஜன் ஆர் க்ரீன் அமோனியா பாலிசி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னா என்ன? ஏன் இதை க்ரீன்னு சொல்லணும்? மீன்ஸ் ஹைட்ரஜன் ஆர் அமோனியா வந்து நம்ம எப்படி வேணால் உருவாக்க முடியும். ஓகேவா? பட் இன் கேஸ் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் ஆர் கிரீன் அமோனியா இத ப்ரொடியூஸ் பண்ற அந்த மெத்தட் இருக்கு இல்லையா? அந்த மெத்தட் வந்து அதில யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி ரினியூவபிள் சோர்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய எனர்ஜியாவா இருக்கணும். ஓகேவா? ரினியூவபிள் சோர்சஸ் மீன்ஸ் சோலார் எனர்ஜியோ, இல்ல விண்ட் எனர்ஜியோ இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி ஹைட்ரஜன் ஆர் அமோனியா தயாரிச்சா அதுதான் கிரீன் ஹைட்ரஜன் இல்லைனா கிரீன் அமோனியா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்தியால வந்து கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாலிசி எடுத்துட்டு வந்திருக்காங்க. யார் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது எதுக்காக? ப்ரொடக்ஷன் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் ஆர் கிரீன் அமோனியாவுக்காக. ஓகே. தென் லாஸ்ட் இயர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி நேஷ்னல் ஹைட்ரஜன் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. எதுக்காகனா இந்தியாவை வந்து கிரீன் ஹைட்ரஜன் ஹப்பாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன டார்கெட் வச்சுருக்காங்க அப்படின்னா 5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் வந்து 2030க்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டார்கெட். 5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் பை 2030. ஓகேவா? பட் யூரோப்பியன் யூனியனோட டார்கெட் என்ன அப்படின்னா 10 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் பை 2030. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ ஜஸ்ட் ஹாஃப் தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்குது. ஓகேவா? தென் இந்த கிளாஸ்கோவில் வந்து COP26 அந்த கிளைமேட் சமிட் நடந்துச்சு இல்லையா ரீசெண்டாக 2021. ஸோ அங்கே வந்து 32 கண்ட்ரீஸ் வந்து பிளட்ஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா அஃபோர்டபுளான ரினியூவபிள் அண்ட் லோ கார்பன் ஹைட்ரஜன், க்ரீன் ஹைட்ரஜன் வந்து குளோபலி அவைலபிளாக இருக்கும் 2030ல் 30க்குள்ளே 2030க்குள்ளே க்ரீன் ஹைட்ரஜன் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் குளோபலி அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு பிளட்ஜ் போட்டிருந்தாங்க. 32 கண்ட்ரிஸ். அதில் வந்து இந்தியாவும் இருக்குது. இந்தியா மட்டும் இல்லை, சைனா, யூஎஸ், யூரோப்பியன் யூனியன் இவங்க எல்லாமே அதில் இன்க்ளூடட் தான். ஓகேவா? ஸோ அதோட ஒரு பார்ட்டாக கூட இந்த பாலிசியை வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே. தென் இதில் வந்து நிறையா இந்தியன் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யார் அப்படின்னா ரிலையன்ஸு, அதானி குரூப், தென் எல்என்டி, தென் கிரீன்கோ இவங்கெல்லாம் வந்து கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? தென் நிறையா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் லைக் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல் இவங்க கூட கமிட்மெண்ட் இன்னும் கொடுக்கல. பட் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஓகேவா? தென் இன்னொரு எய்ம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த க்ரீன் ஹைட்ரஜன் இல்லை க்ரீன் அமோனியா ப்ரொடக்ஷனோட அந்த ப்ரைஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதை வந்து கம்மி பண்ணணும். 1 kg ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் வந்து $1 கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எய்மாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து அது 3 to 6.5 per kgயாக இருக்குது. ஓகேவா? அந்த ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த பாலிசியோட ஒரு எய்மாக வச்சுருக்காங்க. ஓகே. இவ்வளோ தான் இந்த க்ரீன் ஹைட்ரஜன் ஆர் க்ரீன் அமோனியா பாலிசி அப்படிங்கிறது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா குஜராத். ஓகேவா? குஜராத் அனௌன்சஸ் நியூ பயோடெக்னாலஜி பாலிசி. புது பயோடெக்னாலஜி பாலிசி வந்து அறிவிச்சிருக்காங்க. 5 வருஷத்துக்கு தான் இந்த பாலிசி அவைலபிளாக இருக்கும். 2022லேருந்து 27 வரைக்கும். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த ஆத்ம நிர்பார் பேக்கேஜில் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிஎம் பேசியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது பேஸ்டாக தான் இந்த பயோடெக்னாலஜி பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? அவங்க வந்து கம்பெனிஸுக்கு நிறையா இன்சென்டிவ்ஸ், அதுக்கப்புறம் நிறையா அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பயோடெக்னாலஜி ரிலேட்டடான எம்எஸ்எம்இஸ் யாராவது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எம்எஸ்எம்இஸ் மீன்ஸ் இதில் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 200 crore கீழே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பார்த்துக்கணும். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 200 crore கீழே இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு வந்து மேக்ஸிமம் அசிஸ்டன்ஸ் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்னா 40 crore rupees மேக்ஸிமம் அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, ஆப்ரேஷ்னல் காஸ்ட் இருக்கு இல்லையா? அதுக்கான அசிஸ்டன்ஸும்
இந்த பாலிசில பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில வந்து கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 200 crore கீழ இருந்துச்சுன்னா, 40 crore வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் மெகா அண்ட் லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 200 crore மேல செலவு வரக்கூடிய அந்த கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே 200 crore மேல இருக்கக்கூடிய அந்த மெகா ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் அசிஸ்டன்ஸ் குடுப்பாங்க அப்படின்னா, 25% ஆஃப் த டோட்டல் கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்படி இல்லன்னா, 200 crore மேக்ஸிமம். ஓகேவா? 25% ஆஃப் டோட்டல் கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் அப் டு அ லிமிட் ஆஃப் 200 crore rupees. ஓகேவா? இதுதான் மெகா ப்ராஜெக்ட்ஸுக்கு. ஸோ இது வந்து கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அசிஸ்டன்ஸ், கேபெக்ஸ் அசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. தென் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அசிஸ்டன்ஸும் பண்ணுவாங்க. அது வந்து லார்ஜ் அண்ட் மெகா ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து மீன்ஸ் 200 crore மேலே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுக்கு அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு வருஷமும். அதில 15% ஆஃப் த டோட்டல் ஆப்பரேட்டிங் காஸ்ட் அப் டு அ மேக்ஸிமம் ஆஃப் 25 crore பெர் ஆனம். 25 crore per annum or 15% ஆஃப் தி ஆப்பெக்ஸ் மீன்ஸ் ஆப்பரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அவ்வளோ வந்து அசிஸ்டன்ஸாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறது இல்லை, லோன் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் வேற என்னென்ன இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, 100% ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆன் எலக்ட்ரிசிட்டி டியூட்டி. எலக்ட்ரிசிட்டி டியூட்டிஸில் வந்து எலக்ட்ரிசிட்டியில் டேக்ஸஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த டேக்ஸை வந்து வேணான்னு வைப்பாங்க. மீன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க. தென் 100% இபிஎஃப் அசிஸ்டன்ஸ். இந்த ப்ரொவிடென்ட் ஃபண்டில் ஒரு ஷேர் வந்து ஒன் ஆஃப் த ஷேர் வந்து எம்ப்ளாயர் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு எம்ப்ளாயியோட ஒன் பார்ட் ஆஃப் இபிஎஃப் ஷேர் வந்து எம்ப்ளாயர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீமேல் எம்ப்ளாயீஸுக்கான அந்த ஷேர் வந்து 100% கவர்மெண்ட் இன்சென்டிவ் மாதிரி சப்சிடைஸ்டாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் மெயில் எம்ப்ளாயீஸோட கேஸில் 75% ஆஃப் ரீஇம்பர்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த இபிஎஃப்ல. தென் குஜராத். குஜராத் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கேபிட்டல் காந்திநகர். தென் கவர்னர் ஆச்சார்யா தேவ்ரத். ஆச்சார்யா தேவ்ரத் தான் கவர்னர் அண்ட் சிஎம் வந்து பூபேந்திரபாய் பட்டேல். பூபேந்திரபாய் பட்டேல். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஷார்ட் நியூஸ் தான். இந்த இந்தியாவும் அர்மேனியா இருக்கு இல்லையா? சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி தான். யூரோப்போட துருக்கி பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் இந்த இந்தியா கண்ட்ரி தான் இந்த அர்மேனியாங்கிறது. ஸோ இந்தியாவும் அர்மேனியாவும் ஒரு பயலேட்ரல் கன்சல்டேஷன்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 9th டைம் தான் இந்த மாதிரி ஃபாரின் ஆஃபீஸ் கன்சல்டேஷன்ஸ் நடக்குது இந்தியாவுக்கும் அர்மேனியாவுக்கும். ஓகேவா? இது வந்து வேர்ச்சுவலி தான் நடந்துச்சு. தென் யார் யார் அதில் டெலிகேட்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா, ரீனட் சந்து யாருன்னா செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்தியா. அண்ட் தென் நட்சகான் சஃபர்யான் டெப்யூட்டி மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அர்மேனியா. ஓகேவா? இவங்க 2 பேரும் தான் டெலிகேட்ஸாக இருந்தாங்க. அதில் வந்து பயலேட்ரல் கோஆப்ரேஷன் பற்றி பேசினாங்க. எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லன்னா நிறையா டைவர்ஸ் ஃபீல்ட்ஸில் பேசுனாங்க. இந்த பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், கமர்ஷியல், டிஃபென்ஸு இதிலெல்லாம் வந்து பயலேட்ரல் கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. ஓகேவா? ஸோ இந்தியா அர்மேனியா 9th. ஓகேவா? இது நல்லா பார்த்துக்கோங்க. தென் அர்மேனியா பற்றி பார்க்கணும் அப்படின்னா, அர்மேனியாவோட கேபிட்டல் எராவன். தென் கரன்சி ட்ரம், அர்மேனியன் ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஎம்டி. பிரசிடென்ட் யார் அப்படின்னா அலன் சிமோன்யான். தென் பிரைம் மினிஸ்டர் நிக்கோல் பாஷின்யான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ரேபிட் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா ஐஐடி மெட்ராஸை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் கொஞ்சம் பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா ஆயங்குளம் வில்லேஜ், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஆயங்குளம் வில்லேஜஸில் வந்து இவங்க வந்து ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி சேர்ந்த கொஞ்சம் ரிசர்ச்சர்ஸ். ஸோ அவங்க வந்து இந்த ஃப்ளட்டையும் ட்ரவுட்டையும் வந்து ஒரே டைமில் மிட்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டெக்னாலஜி வந்து கிரவுண்ட் வாட்டரை வந்து எப்படி சீக்கிரமாக ரீசார்ஜ் பண்ணலாங்கிற ஒரு டெக்னாலஜி தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணால் இந்த ஃப்ளட் டைம்லலாம் வந்து 1.5 lakh to 2 lakh லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எவ்ரி மினிட்ல வந்து கிரவுண்ட் வாட்டரை வந்து சேவ் பண்ண முடியும், ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் ஐஐடி மெட்ராஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா 1959 ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்ஸ்டியூட் இது. தென் சேர்மன் பவன் குமார் கோயங்கா. ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிஎம் இனாகுரேட்ஸ் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் பேஸ் கோபார்தன் பிளான்ட். கோபார்தன் அப்படின்னா அந்த
நேச்சுரல் கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? பயோகேஸ். அதான் கோபார்தன் அப்படிங்கிறது. ஸோ இந்த இண்டோர் இத எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இண்டோர்ல அந்த முனிசிபாலிட்டியில இருக்கக்கூடிய அந்த சாலிட் வேஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ எங்க இருந்தாலும் அந்த சிட்டீஸ்லலாம் வேஸ்ட் வந்து வாங்கிட்டு போவாங்கல்ல டெய்லி. ஸோ அதில வந்து ஆர்கானிக்கான வேஸ்ட்டஸ் இருக்கும்ல. ஆர்கானிக் வேஸ்ட்ட வந்து செப்பரேட் பண்ணி, அதை யூஸ் பண்ணி அந்த வேஸ்ட்ட வந்து பயோகேஸா மாத்துறதுக்கு ஒரு பிளான்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில அ அதுதான் இந்த இண்டோர் வந்து கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா. அந்த அவார்டு ஸ்வச் பாரத்ல எப்பவுமே வாங்கக்கூடிய சிட்டி தான் இந்த இண்டோர் அப்படிங்கிறது. ஸோ அதோட அதில இன்னும் கிளீன் ஆக்கணும். எந்த ஒரு சாலிட் வேஸ்ட்டும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து இந்த கோபார்தன் பிளான்ட்ட வந்து எடுத்துட்டு வராங்க. ஓகே. ஸோ இது வந்து பிஎம்மோட ஒரு விஷன் இருக்கு. விஷன் ஆஃப் கிரியேட்டிங் கார்பேஜ் ஃப்ரீ சிட்டீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் 2.0ல இந்த அ விஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷன் பேஸ்டா தான் இந்த இத பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எந்தெந்த பிரின்சிபிள சேர்ந்தது இருக்கும் அப்டின்னா, வேஸ்ட் டூ வெல்த் பிரின்சிபல் அண்ட் சர்க்குலர் எக்கனாமி. ஸோ வேஸ்ட் டூ வெல்த்னா நமக்கு அந்த பேர்லயே இருக்கு. வேஸ்ட்ட வந்து ஒரு வெல்த்தா மாத்தணும் அப்டிங்கிறது. தென் சர்க்குலர் எக்கனாமி அப்டின்னா, அம் எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணிக்கணும். மீன்ஸ் அம் எதையுமே வேஸ்ட்டா போடக்கூடாது. ஒரு வேஸ்ட்ல இருந்து இன்னொரு ப்ராடக்ட் உருவாக்கி அதையும் ரீசைக்கிள் பண்ணி அந்த மாரி ஒரு எக்கனாமி, ஒரு சர்க்குலர் எக்கனாமி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இதோட பிரின்சிபல். ஓகேவா? தென் பிளான்ட்டோட இந்த பயோகேஸ் பிளான்ட் இருக்கு இல்லையா? கோபர்தன் பிளான்ட் அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா, டெய்லி வந்து 550 டன்ஸ் 550 டன்ஸ் ஆஃப் செக்ரிகேட்டட் வெட் ஆர்கானிக் வேஸ்ட்ட வந்து அந்த பயோகேஸா மாத்த முடியும். ஓகேவா? ஸோ இதில வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, 17,000 கேஜி பெர் டே ஆஃப் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். ஓகேவா? பெர் டே வந்து 17,000 கேஜி சிஎன்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அது மட்டும் இல்ல, இன்னொரு பை ப்ராடக்ட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா 100 டன்ஸ் பெர் டே ஆஃப் ஆர்கானிக் கம்போஸ்ட். ஓகேவா? இந்த ஆர்கானிக் கம்போஸ்ட் வந்து ஃபார்மர்ஸுக்கு அந்த யூஸ் பண்ணலாம். ஃபெர்டிலைசரா வந்து யூஸ் பண்ண முடியும். தென் இது வந்து ஜீரோ லேண்ட்ஃபில் மாடல் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல தான் இது பண்றாங்க. என்ன அப்படின்னா, இது இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டா அதில வந்து வேற எந்த வேஸ்ட்டுமே இருக்காது. அந்த வேஸ்ட்ட வந்து அ ஒரு பார்ட் வந்து சிஎன்ஜியா மாறிடும். ஒரு பார்ட் வந்து ஆர்கானிக் கம்போஸ்ட்டா மாறிடும். ஸோ வந்து அந்த அ லேண்ட்ல கொட்டுற மாரி எந்த வேஸ்ட்டுமே இருக்காது அப்படின்றது தான் இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? ஸோ இத யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாரு அப்டின்னா, அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிள வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த கம்பெனியோட பேரு வந்து இன்டோர் கிளீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் அப்டிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இத யார் யார் சேர்ந்து இத பண்ணியிருக்காங்க? இது வந்து பிபிபி மாடல்ல தான் பண்ணுவாங்க. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ல தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் யார் இதில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, செட்டப் பை இன்டோர் முனிசிபல் கார்ப்பரேஷன் அண்ட் இண்டோ என்விரோ இன்டகிரேட்டட் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த எஸ்பிவிய வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? தென் இதில வந்து கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் யார் பண்ணியிருக்காங்க? 150 crore வந்து கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பண்ணது ஐஇஐஎஸ்எல் அந்த இண்டோ என்விரோ இன்டகிரேட்டட் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் தான் கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் மத்திய பிரதேஷோட கேப்பிட்டல் போபால் அண்ட் சிஎம் வந்து சிவராஜ் சிங் சௌஹான், கவர்னர் மங்குபாய் சிங் பட்டேல். ஓகே. தென் வேர்ல்டு பேங்க் வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ரிவார்டு ப்ராஜெக்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக எவ்வளோ எவ்வளோ வொர்த்தான லோன் அக்ரிமெண்ட் அப்படின்னா 115 மில்லியன் யூஎஸ்டி. ஓகேவா? 115 மில்லியன் யூஎஸ்டிக்கான லோனை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கர்நாடகா கவர்மெண்ட், ஒடிஷா கவர்மெண்ட், தென் வேர்ல்டு பேங்க். இந்த 4 டெலிகேட் சேர்ந்து தான் இது சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிவார்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெஜுவினேட்டிங் வாட்டர்ஷெட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசைலன்ஸ் த்ரூ இன்னோவேட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த வாட்டர்ஷெட் ஏரியா அப்படிங்கிறது இந்த ஒரு ரெயின் வந்துச்சு, ஒரு மழை பெஞ்சுச்சு அப்படின்னா, அந்த வாட்டர் எல்லாம் ஒரு இடத்துல வந்து அக்யூமுலேட் ஆகி, அதுக்கப்புறம் அது அது வழியா ஒழுகி இன்னொரு பெரிய ரிவர்லயோ, இல்ல ஒரு குளத்துலயோ அந்த மாரி போய் சேரும் இல்லையா? அந்த அக்குமுலேட் ஆகி போற அந்த ஏரியாவ தான் வாட்டர் ஷெட் ஏரியா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த வாட்டர் ஷெட் ஏரியா வந்து ரிஜுவினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த அம் ரெயின் வழியா எல்லாம் வர இந்த வாட்டர வந்து வேஸ்ட் ஆகாம அது வந்து
அக்ரிகல்ச்சருக்கோ இல்லை அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிவார்ட் ப்ராஜெக்டை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா டு இம்ப்ரூவ் டு அடாப்ட் improved watershed practices to help farmers' resilience to climate change. Then promote higher productivity and better incomes. ஸோ தண்ணி இருந்துச்சுன்னா ஃபார்மருக்கு இன்னும் ப்ரொடக்ஷன் அதிகமாக்க முடியும். அதே மாதிரி அவங்களோட இன்கமும் வந்து அதிகமாகும். ஸோ இந்த வாட்டர் ஷெட் ஏரியாஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் இந்த டீக்ரேடட் ஏரியாஸ் வந்து கம்மியாகும். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு டார்கெட் இருக்குது. 2030க்குள்ளே 26 மில்லியன் ஹெக்டார்ஸ் ஆஃப் டீக்ரேடட் லேண்ட்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியாவோட டார்கெட். ஓகேவா? ஸோ அந்த டார்கெட்டுக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபார்மர்ஸோட இன்கம் டபுள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த டார்கெட். 2023 தான் டார்கெட் இயராக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து வேர்ல்டு பேங்க் தான் லோன் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ வேர்ல்டு பேங்க்கில் வந்து 2 ஆர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த 2 ஆர்மும் சேர்ந்தது தான் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஒன் ஆஃப் த ஆர்ம் வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஐபிஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், ஐடிஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இந்த ஐபிஆர்டி, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் தான் இந்த லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் வந்து 115 டோட்டல். அதில் 60 மில்லியன் வந்து யாருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா கர்நாடகாவுக்கு, 49 மில்லியன் ஃபார் ஒடிஷா அண்ட் ரிமைனிங் 6 மில்லியன் இருக்கு இல்லையா? அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இதுக்கு இந்த லோனுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் இருக்குது 15 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 4.5 இயர்ஸ் வந்து கிரேஸ் பீரியடாக வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? தென் இந்த வேர்ல்டு பேங்க் ஃபவுண்ட் பண்ணது 1944ல் பிரெட்டன்வுட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸில் தான் இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது கூட ஐஎம்எஃப்பும் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி. இதில் மெம்பர்ஸ் இந்த ஐபிஆர்டியில் 189 மெம்பர்ஸ், ஐடிஏல வந்து 174. ஸோ வேர்ல்டு பேங்கில் எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்டால் 189 தான் ஆன்சர் போடணும். ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக ஐடிஏல எவ்வளோ மெம்பர்ஸ்ன்னு கேட்டால் 174. ஓகே. தென் பிரசிடென்ட் டேவிட் மப்ளாஸ், தென் சிஇஓ அன்ஷுலா காந்த். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னா 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரி டு பிகம் ஹர் கர் ஜல் அண்டர் ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது 2024க்குள்ள இந்தியாவில் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் எல்லாமே வந்து டேப் வாட்டர் கனெக்ஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிஷன் தான் ஜல் ஜீவன் மிஷன். இதை எடுத்துகிட்டு வந்தது இந்த ஜல் சக்தி மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? அவங்க தான் அதை கண்டக்ட் பண்ணாங்க. தென் இதில் வந்து ஹர்கர் ஜல் அப்படிங்கிறது அந்த மிஷனோட டார்கெட் அப்படிங்கிற. ஓகேவா? இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸில் வந்து டேப் வாட்டர் கொடுத்தா அதை வந்து ஹர்கர் ஜல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. தென் 100th டிஸ்ட்ரிக்ட், இது வரைக்கும் 100 டிஸ்ட்ரிக்ஸில் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த 100th டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னா சம்பாங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். மொத்தமாக இந்தியாவில் 117 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமுக்கு கீழே அதில் வந்து அந்த 117 டிஸ்ட்ரிக்டில் 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து இது வரைக்கும் இந்த ஹர்கர் ஜல் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதில் 5th டிஸ்ட்ரிக்ட் தான் இந்த சம்பா. ஓகேவா? இதுக்கு முன்னாடி 4 டிஸ்ட்ரிக்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸில். அது எது அப்படின்னா பத்ராத்ரி கோத்குடம், ஜெயசங்கர், பூபல்பள்ளி, கொம்ராம் பீம், ஆசிஃபாபாத். இது எல்லாமே இந்த 3யுமே வந்து தெலங்கானாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ். தென் மேவத் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து ஹரியானாவில் இருக்குது. அண்ட் 5th ஒன் வந்து இந்த சம்பா இன் ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேவா? தென் இது இந்த லாஸ்ட் February 16 அன்னைக்கு வந்து 9 crore ஹோம்ஸில் இந்த மாதிரி வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஓகேவா? தென் ஜேஜேஎம் ஜல்ஜீவன் மிஷன் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 15th August 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து 100% டேப் வாட்டர் சப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுவும் ரூரல் ஏரியாஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தெலங்கானா, கோவா, ஹரியானா, இந்த 3 ஸ்டேட்ஸை. தென் யூடிஸில் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் டெரிட்டரியில் அண்டமான் நிக்கோபார், டாமன் அண்ட் டியூ, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, தென் புதுச்சேரி, இந்த 3. ஓகேவா? தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, அதோட மினிஸ்டர் கஜேந்திர சிங் ஷெகாவத். தென் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து பிரகலாத் சிங் பட்டேல் அண்ட் விஸ்வேஸ்வர் டுடு. ஓகேவா?
தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, இனாகுரல் எடிஷன் ஆஃப் இந்தியா இன்டர்நேஷ்னல் ஜுவல்லரி ஷோ IIJS சிக்னேச்சர் 2022 இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. யார் இனாகுரேட் பண்ணாங்க அப்படின்னா, மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பியூஷ் கோயல் தான் இனாகுரேட் பண்ணி வச்சாங்க. இதை கண்டக்ட் பண்ணது யார், ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா, ஜெம் ஜெம் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் GJPEC அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இவங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து நம்ம மினிஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கோல்ட் ஜெம் அண்ட் ஜுவல்லரி செக்டாருங்கிறது இந்தியாவோட ஒரு ஸ்ட்ராங் பில்லர். இந்த கோல்ட் அண்ட் டைமண்ட் ட்ரேட் வந்து 7% ஆஃப் ஜிடிபி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த செக்டாரில் வந்து 50 லேக் பர்சன்ஸ் வந்து எம்ப்ளாய் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் எக்ஸ்போர்ட்ஸ், இந்த செக்டாரில் எக்ஸ்போர்ட்ஸ் கரண்ட்லி எவ்வளோ இருக்குது அப்படின்னா $32 பில்லியன் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் நடக்குது. அதை வந்து கரண்ட் இயரில் $40 பில்லியன் மாற்றணும் அப்படின்றது டார்கெட் பண்ணியிருக்காங்க. தென் இதோட growth, இந்த செக்டாரோட growth வந்து 6.5% ஃப்ரம் 2019, தட் இஸ் ப்ரீ கோவிட் லெவலில் இருந்து 6.5% growth இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா, தென் இந்த GJPEC இருக்கு இல்லையா, அவங்க வந்து காமன் ஃபெசிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸுக்காக சிஎஃப்சிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. டு இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஜெம் அண்ட் ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, எங்கெங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அம்ரேலி, பலான்பூர், ஜுனத்கத், விஷ்நகர், கோயம்புத்தூர், கொல்கட்டா, ஹைதராபாத், ராஜ்கட், இந்த ஏரியாஸில் வந்து இந்த சிஎஃப்சிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிஜேபிஇசி வந்து 1966 ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஹெட் குவார்ட்டர்ட் இன் மும்பை அண்ட் சேர்மன் கௌலின் ஷா. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் நியூஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்டர்ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ICJS ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ். ஓகேவா, அது எந்தெந்த பீரியட் அப்படின்னா 2022-23 டு 25-26 இந்த பீரியடில் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ இதோட எஃபெக்டிவ் காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3,375 crore rupees இருக்கும். இது வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸோ 100% ஃபண்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அதேமாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேவா, இது எதுக்காக அப்படின்னா எஃபெக்டிவ் அண்ட் மாடர்ன் போலீசிங்காக தான் இதை பண்ணுறாங்க. இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா, போலீசிங்னாலே ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான் அதை பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார் அப்படின்னா, நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRB இன் அசோசியேஷன் வித் நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் NIC. ஓகேவா, ஸோ இது வந்து செகண்ட் ஃபேஸ். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆல்ரெடி இது பண்ணியிருக்காங்க. 2017 தான் ICJSோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் லான்ச் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ ICJSனால் ஒரு நேஷ்னல் பிளாட்ஃபார்ம். இந்த 5 பில்லர்ஸ் மீன்ஸ் இந்த ஒரு க்ரைம், ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியை வந்து ரெக்கார்ட் பண்ணணும், இல்லை அது ஒரு ட்ரையல் பண்ணணும், அந்த கேஸை வந்து முடிக்கணும் அப்படின்னா அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக 5 பில்லர்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா, போலீஸ் கண்டிப்பாக இருக்கும், தென் ஃபாரன்சிக்ஸ், கோர்ட்டு, ப்ராசிக்யூஷன், பப்ளிக் ப்ராசிக்யூஷன், ப்ரிசன். ஸோ இந்த 5 பில்லர்ஸையும் வந்து யூனிஃபை பண்ணி அது வந்து ஒரே இடத்துல இது 5மே இருக்க மாதிரி ஒரு நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ICJSோட ஒரு வேலையாக இருந்துச்சு. ஓகேவா, ஸோ வந்து இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் எந்த ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி நடந்தாலும் அந்த கிரிமினலை பற்றின டேட்டாஸ் இல்லைனா ட்ராக் ரெக்கார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த போர்ட்டலில் போய் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ அது வந்து இந்த 5 பில்லர்ஸில் யார் வேணால் எப்போ வேணால் அதை எடுத்துக்க முடியும். ஓகேவா, ஸோ வந்து ஈஸியாக ஃபாஸ்டரான ட்ரையல்ஸ் நடக்கும். அதே மாதிரி இன்னும் டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ICJS அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதில் 5 பில்லர்ஸ் இருக்கும். அந்த 5 பில்லர்ஸ் பார்த்துக்கோங்க. தென் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து இந்த மாதிரி எல்லா பில்லர்ஸுக்கும் வந்து ஐடி சிஸ்டம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஃபேஸில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒன் டேட்டா ஒன் என்ட்ரி மெத்தட் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து இந்த இப்போ கோட்ஸில் வந்து இந்த டேட்டாஸ் எடுக்கணும் அப்படின்னா, கோட்ஸில் ஒரு கிரிமினலோட ரெக்கார்டு வந்து சர்ச் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு டேட்டாஸ் வந்து என்ட்ரி பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம்
தனித்தனியா இவங்க ஒவ்வொருத்தரும் அந்த டேட்டாஸ வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இவங்க இப்போ கோட்ல என்ட்ரி பண்ண அந்த ஒரு ஐடி இருக்கும் இல்லையா? இல்லன்னா அந்த நேம் இருக்கும் இல்லையா? அந்த நேம் வச்சு இவங்க எல்லாருமே வந்து அத அதுக்குள்ளேயே என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ செப்பரேட்டா ஒவ்வொருத்தரும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அ ஒரே இதுல ஒரு என்ட்ரி, ஒன் டேட்டா, ஒன் என்ட்ரிங்கிற ஒரு மெத்தட வந்து கொண்டு வரப்போறாங்க. ஓகேவா? தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்டர் வந்து அமித் ஷா, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து நித்யானந்த் ராய், நிஷித் பிரமாணிக் அண்ட் அஜய் குமார் மிஸ்ரா. என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து 1986ல ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். ஹெட் குவார்ட்டர்ட் இன் நியூசிலாந்து, சாரி, இன் நியூ டெல்லி. தென் டைரக்டர் அதோட டிஜிபி யாரு அப்படின்னா ராம்பால் பவார் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஓகேவா? தென் என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் 1976ல் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர்ட் இன் நியூ டெல்லி தான். டாக்டர் நீதா வர்மா தான் இதோட டைரக்டர் ஜெனரல். Then Government of India notifies guidelines on extended producer responsibility on plastic packaging under Plastic Waste Management Rules 2016. Waste Management Rules வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா? அதை வந்து இன்னும் கொஞ்சம் கைட்லைன்ஸ் எல்லாம் வைக்க போகிறாங்க. ஓகேவா? அதை வந்து மினிஸ்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த இபிஆர் கைட்லைன்ஸ் இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூலை ஜூலை 1 2022 இருந்து அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா? லோ யூட்டிலிட்டி அண்ட் ஹை லிட்டரிங் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை வந்து பேன் பண்ண போகிறாங்க, ப்ரொஹிபிட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? எப்போலேருந்து? ஃபஸ்ட்டு ஜூலை 2022லேருந்து. ஓகேவா? தென் இந்த இபிஆர் கைட்லைன்ஸ் வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, டு ஸ்ட்ரென்தன் சர்க்குலர் எக்கனாமி ஆஃப் பிளாஸ்டிக் பேக்கேஜிங் வேஸ்ட் அண்ட் டு ப்ரமோட் இட்ஸ் நியூ அல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்காகவும், பிளாஸ்டிக்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், பிளாஸ்டிக் இல்லாமல் வேறு அல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி, இப்போ பேப்பர் பேக்ஸ் இதெல்லாம் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி பேக்கேஜிங் பண்ணுறதுக்காகவும் தான் இதை கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? தென் reusing of rigid plastic packaging is mandated. ஸோ ரிஜிட் பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கை வந்து கண்டிப்பாகவே ரீயூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரியாக சொல்ல போகிறாங்க இந்த கைட்லைன்ஸில். தென் இந்த இபிஆர் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃபுட் பேக்கேஜ் வந்து பிளாஸ்டிக்கில் பேக்கேஜ் பண்ணி அவங்க விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் பேக்கேஜை வந்து அந்த பிளாஸ்டிக் கவரை வந்து இவங்களே, இந்த கம்பெனி யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து ரிட்டர்ன் வாங்கி அதை ரீசைக்கிள் பண்ணணுங்கிறது தான் இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அந்த இதோட நோக்கம். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு கொஞ்சம் டார்கெட் வைப்பாங்க. கண்டிப்பாக இந்த அளவுக்கு இந்த பெர்சன்டேஜ் ஆவது நீங்கள் வாங்கி ரீசைக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த குறிப்பிட்ட அந்த டார்கெட்டை இவங்க தாண்டிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு மேலே இவங்க பண்ணுற ஒவ்வொரு ரீசைக்கிளிங்கும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா போனஸா வந்து ஆட் ஆகும். அந்த போனஸை வந்து நீங்கள் வேற ஒரு கம்பெனி வந்து இந்த டார்கெட்டை ரீச் பண்ணாமல் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து செயில் பண்ண முடியும். அ செயிலும் பண்ணலாம். அதே மாரி நீங்க வந்து இப்போ என்னோட கம்பெனி வந்து நான் நான் அந்த டார்கெட்ட ரீச் பண்ணல அப்டின்னா, நான் வந்து இன்னொருத்தர்ட்ட அத பண்ணவும் முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியும் அதில வச்சிருக்காங்க. ஓகேவா? வில் அலோவ் ஃபார் த சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் சர்ப்ளஸ் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ். ஓகே. தென் இதுக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வைக்கிறாங்க. இத கொண்டு வர போறாங்க. ஸோ அங்க வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாரி மானிட்டர் பண்ணிக்கலாம் இந்த இபிஆர் ஆப்ளிகேஷன் பத்தி. தென் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மென்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட மினிஸ்டர் யாரு அப்படின்னா பூபேந்தர் யாதவ். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து அஸ்வினி குமார் சௌபே. ஓகேவா? தென் இந்தியா யுஏஇ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எஃப்டிஏ, ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த பேக்டை வந்து சைன் பண்ணது யார் அப்படின்னா பியூஷ் கோயலும், நம்ம மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, தென் யுஏஇயோட எக்கனாமிக் மினிஸ்டர் அப்துல்லா பின் டவுக், அவங்க 2 பேர் சேர்ந்து தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கை வந்து வெர்ச்சுவலி அட்டென்ட் பண்ணது யார் யார் அப்படின்னா அந்த பிஎம் மோடி அண்ட் அந்த யுஏஇயோட கிரவுன் பிரின்ஸ் இருப்பார் இல்லையா? அபுதாபி ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நயான், இவங்க 2 பேரும் வந்து விர்ச்சுவலி வந்து இந்த அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எஃப்டிஐல இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த குட்ஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுற குட்ஸுக்கு வந்து டார்கெட் வந்து குறைக்க போகிறாங்க, ரெடியூஸ் பண்ண போகிறாங்க.
தென் அதே மாரி ஜீரோ டியூட்டி அக்சஸ் டு 90% ஆஃப் இந்தியாஸ் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டு யுஏஇ. இந்தியா வந்து யுஏஇக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டில் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து டியூட்டி ஃப்ரீயாக பண்ண போகிறாங்க. ஓகேவா? தென் இதை வந்து நெக்ஸ்ட் 60 டேஸுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா யூஎஸ் இந்தியா யுஏஇக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பயலேட்ரல் ட்ரேடோட ஒர்த் அந்த வேல்யூ வந்து $100 பில்லியன் மாறும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 52 பில்லியன் யூஎஸ்டி தான் இந்த பயலேட்ரல் ட்ரேடோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்தியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் தான் இப்போ கரண்ட்லி யுஏஇ. ஓகே. தென் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யார்? யூஎஸ்ஏ. செகண்ட் சைனா. தேர்ட் வந்து யுஏஇ. ஓகே. தென் இது வந்து நிறையா இதில் லேபர் ஓரியன்ட் செக்டார்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதோட எக்ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸு, லெதர், ஸ்போர்ட்ஸ் குட்ஸு, ஃபுட்வேர் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் இது பயங்கர பூஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்தியா வந்து கோல்டெல்லாம் வந்து யுஏஇயில் இருந்தெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா? அப் டு 200 டன்ஸ் பர் இயர் ஆஃப் கோல்டு இம்போர்ட் வந்து கன்செஷன் டியூட்டிஸ் இருக்கும், கன்செஷனல் இம்போர்ட் டியூட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் யுஏஇ வந்து அதோட கேபிட்டல் அபுதாபி. அபுதாபி தான் கேபிட்டல். பட் யுஏஇயோட லார்ஜஸ்ட் சிட்டி எது அப்படின்னா துபாய். தென் கரன்சி யுஏஇ தர்ஹம். பிரசிடென்ட் வந்து காலிஃபா பின் ஜாயத் அல் நஹ்யான். தென் பிஎம் முகமது பின் ரஷீத் அல் மக்தம். ஓகே. தென் எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ஜிடிபி லாஸ்ட் குவார்ட்டர் 3ல் வந்து 5.8% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐயோட எக்கனாமிக் டீம் எஸ்பிஐ எக்கோ ரேப் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்பிஐ எக்கோ ரேப் ரிப்போர்ட் வந்து எஸ்பிஐ நவ் காஸ்டிங் மாடல் அப்படிங்கிற மாடலில் தான் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த நவ் காஸ்டிங் மாடல் வந்து 41 ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ் அண்ட் எக்கனாமி ஆஃப் த வேர்ல்டு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு 41 ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ண மாடல் தான் இந்த நவ் காஸ்டிங் மாடல் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாடல் யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க. எஸ்பிஐ எக்கோ ரேப் ரிப்போர்ட்டில் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதில் இந்த குவார்ட்டர் 3க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட க்ரோத் வந்து குவார்ட்டர் 2 கம்பேர் பண்ணுறப்போ ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஸோ குவார்ட்டர் 2ல் வந்து 8.4% க்ரோத் இருந்துச்சு. பட் அது வந்து குவார்ட்டர் 3ல் 5.8% க்ரோத் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டோட்டல் இந்த ஃபிஸ்கல் 2022க்கான க்ரோத் வந்து முன்னாடி 9.3 வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ 8.8% க்ரோத் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ்பிஐ 1955ல் ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு பேங்க், ஹெட் குவார்ட்டர்ட் இன் மும்பை அண்ட் சேர்மன் தினேஷ்குமார் காரா. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா மஹேந்திரா எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட் எம்இஎம்எல் அவங்க வந்து ஒரு டைப் வச்சுருக்காங்க. யார் கூட? காமன் சர்வீசஸ் சென்டர்ஸ் அப்படிங்கிற சிஎஸ்சி இருக்கு இல்லையா? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் சிஎஸ்சி அப்படிங்கிறது. ஸோ அவங்க 2 பேரும் டைப் வச்சுருக்காங்க, எம்இஎம்எல் அண்ட் சிஎஸ்சி. எதுக்காக அப்படின்னா டு ப்ரமோட் இவி அடாப்ஷன். ஓகேவா? இந்த எம்இஎம்எல் வந்து இவிஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ரூரல் மார்க்கெட்டில் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த சிஎஸ்சிஸ் கூட டைப் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ எம்இஎம்எல் வந்து 1994ல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர்ட் இன் பெங்களூர் அண்ட் சிஓ சுமன் மிஸ்ரா. சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் 2009ல் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஆர்கனைசேஷன். ஹெட் குவார்ட்டர்ட் இன் நியூடெல்லி. சேர்மன் அஜய் பிரகாஷ் ஷெர்னாய். ஓகே. தென் ஹட்சன் அக்ரோ இருக்கு இல்லையா? ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் அவங்களோட ரெடி டு ஈட் பிஸ்னஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அவங்களுக்கு ஒயாலோ பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் நேமில் இவங்க வந்து ரெடி டு ஈட்னா இந்த பீஸா, பாஸ்தாஸ் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? அதோட பிஸ்னஸ் வந்து ஒயாலோ பிசாஸ் அப்படின்லாம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த பிராண்ட் வந்து இவங்க வச்சுருந்தாங்க. அதை வந்து ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த கோவிட்-19க்கு அப்புறம் நிறையா லாஸ் ஆகிடுச்சு. அதனால் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகும்? 17 crore வந்து காஸ்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹட்சன் அக்ரோ வந்து இது ரிலேட்டட் நியூஸ் தான். ஹட்சன் அக்ரோ வந்து 26% ஆஃப் த ஸ்டேக் இன் எஃப்பி சிக்னஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட்
ஹுவாபோன் எனர்ஜி 7 பிரைவேட் லிமிடெட். இந்த 2 கம்பெனிஸில் 26% ஸ்டேக் வந்து இந்த ஹட்சன் அக்ரோ வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த கம்பெனிஸில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சோலார் எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணுறதுக்காக. இவங்களோட ஹட்சனோட பிளான்ட் வந்து கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சோலார் எனர்ஜிஸை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டேக்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? தென் ஹட்சன் அக்ரோ பற்றி பார்க்கணும் அப்படின்னா 1970 ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். இது தமிழ்நாடு சேர்ந்தது. ஹெட் குவார்ட்டர் இன் சென்னை. சேர்மேன் வந்து ஆர்ஜி சந்திரமோகன், எம்டி சி சத்யன். இதில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அந்த அருண் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு இல்லையா, அது ஹெட்சனோட பிராண்டு. தென் ஐபேக்கோ வந்து ஐஸ்கிரீம் பார்லர்ஸ். தென் ஆரோக்கியா மில்க்கு. தென் ஹெச்ஏபி டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் டெய்லி அப்படின்னு சொல்லி மில்க் இருக்கும், மில்க் அண்ட் டேரி ப்ராடக்ட்ஸு. தென் சன்டோசா அப்படிங்கிற கேட்டில் ஃபீடு. இதெல்லாம் வந்து ஹட்சனோட பிராண்ட்ஸ் தான். ஓகேவா? தென் டோலார் மில்லியனர்ஸ் இருக்கு இல்லையா, டோலார் மில்லியனர்ஸ் அப்படின்னா 7 crore மேலே அசெட் இருக்கக்கூடிய பர்சன்ஸை தான் இந்த டோலார் மில்லியனர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த டோலார் மில்லியனர்ஸ் வந்து இந்தியாவில் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயரில் அப்படின்னு ஹுரான் இன்ஸ்டியூட்டோட ஒரு ரிப்போர்ட், ஒரு சர்வே சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 4.58 lakh ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து மோர் தேன் 7 crore அசெட் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைமில் இந்தியாவில் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லீவ்ஸில் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ், அதோட இண்டிவிஜுவல்ஸோட நம்பர் வந்து 66% கம்மியாக இருக்குது. 2020 72% இண்டிவிஜுவல்ஸ் வந்து நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் விஸ்தாரா ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லையா, விஸ்தாரா ஏர்லைன்ஸ் அது வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அண்ட் டாடா சன்ஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஏர்லைன்ஸ் தான் விஸ்தாரா ஏர்லைன்ஸ். ஸோ அவங்க ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ஆப்ஷனலி. ஓகேவா? வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். ஓகே. அது வந்து போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸில் அந்த ஆப்ஷனல் ட்ராவல் இன்சூரன்ஸ் இருக்கும். எந்த கம்பெனி கூட, எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கூட சேர்ந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கூட சேர்ந்து தான் இது பண்ணுறாங்க. ஸோ விஸ்தாரா வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. குர்காவோன் இந்த குருகிராம் ஹரியானா இருக்கு இல்லையா, அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அண்ட் சேர்மேன் பாஸ்கர் பட் சிஓ வினோத் கண்ணன். அலையன்ஸ் பார்ட்னர்ஸுங்கிறது ஜெர்மனியில் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் குரூப்பை 1890 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒலிவர் பெய்ட் அப்படிங்கிறவங்க தான் சிஇஓ. இதோட அலையன்ஸ் குரூப்போட இந்தியன் பிரான்ச்சும் இங்கே இருக்குது. ஓகேவா? அது வந்து குருகிராமில் இருக்குது அலையன்ஸ் இந்தியாங்கிறது. தென் ஆர்பிஐஸ் ரெகுலேஷன் ரிவ்யூ அத்தாரிட்டி ஃபார் வித்ட்ராயல் ஆஃப் அடிஷ்னல் 100 சர்க்குலர்ஸ். அந்த ரெகுலேஷன்ஸ் ரிவ்யூ அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை வந்து ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? லாஸ்ட் ஏப்ரலில் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க 2021. ஸோ அது எதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்ட அத்தாரிட்டி அப்படின்னா, டு ரெடியூஸ் த கம்ப்ளைண்ட்ஸ் பர்டன் ஆன் ரெகுலேட்டட் என்டைட்டிஸ். இந்த ஆர்பிஐ கீழே இருக்கக்கூடிய அந்த என்டைட்டிஸ்க்கு நிறைய பேர்டன்ஸ் இருக்கும். இந்த ஆர்பிஐ பண்ணுற ஒவ்வொரு சர்க்குலரில் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறப்பவும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேர்டன் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டியை வந்து போட்டாங்க. ஓகேவா? ரெகுலேஷன்ஸ் ரிவ்யூ அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டியை வச்சாங்க. ஸோ அந்த அத்தாரிட்டி வந்து லாஸ்ட் நவம்பர் 2021 ஒரு 150 சர்க்குலர்ஸை வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. அது அவங்க இப்போது மறுபடியும் ஒரு 100 சர்க்குலர்ஸை வந்து மறுபடியும் வித்ட்ரா பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு செப்பரேட்டாக ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள், ரெகுலேட்டரி ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு செப்பரேட் வெப் பேஜ் வந்து ஆர்பிஐ வெப்சைட்டுக்குள்ளேயே ஓப்பன் பண்ண சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெகுலேட்டட் என்டைட்டிஸுக்கு வந்து ஒரே சோர்ஸில் வந்து ஒரு சிங்கிள் சோர்ஸ்லேயே வந்து அந்த ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் சோர்ஸில் வந்து ஒரு வெப் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் இந்த ஆர்ஆர்ஏ 2.0 சேர்மன் யார் அப்படின்னா எஸ் ஜானகிராமன். இவங்க வந்து எம்டி ஆஃப் எஸ்பிஐ. ஓகேவா? தென் டோட்டல் 6 மெம்பர்ஸ் இருக்குது இன்க்ளூடிங் சேர்மன். இந்த ஆர்ஆர்ஏ வந்து இம்பார்ட்டண்ட். இந்த
சவுத் இந்தியன் பேங்கோட எக்ஸாம் இப்போ நடந்துச்சு இல்லையா? அதில வந்து ஜெனரல் அவேர்னஸில இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆர்ஆர்ஐ 2.0 அப்பாயிண்டட் பை விச் அதாரிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆர்பிஐ தான் அதோட ஆன்சரா வந்துச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி அதாரிட்டிஸ் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். தென் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் ஜாயின்ஸ் சைனா டு பில்ட் 1.7 பில்லியன் குளோபல் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ குளோபலி வந்து $1.7 பில்லியன் ஒர்த்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை வந்து சைனா பில்ட் பண்ண போகிறாங்க. அதில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு கண்ட்ரி யார் அப்படின்னா ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் ஓகேவா? ஸோ எங்கெங்கே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப். இந்த மூணு இடங்களில் தான் இதை பண்ண போகிறாங்க. ஓகேவா? 7 ப்ராஜெக்ட்ஸ் இது கீழே இருக்கும். 7 ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. இவங்க வந்து எந்த இதில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோர்த் ரவுண்ட் சைனா ஃப்ரான்ஸ் தேர்ட் பார்ட்டி மார்க்கெட் கோஆப்ரேஷன் பைலட் ப்ராஜெக்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. அதில் தான் இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? தென் யூஎஸ் லிஸ்ட் ரெட் ஃப்ளாக்ஸ் ஆன் 4 இந்தியன் மார்க்கெட்ஸ் அண்ட் 1 இ-காமர்ஸ் வெப்சைட். இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 ஃபிசிக்கல் மார்க்கெட்ஸையும் 1 இ-காமர்ஸ் வெப்சைட்டையும் வந்து வேர்ல்ட்ஸ் நொட்டோரியஸ் மார்க்கெட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து யூஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வேர்ல்ட்ஸ் நொட்டோரியஸ் மார்க்கெட் யார் பண்ணாங்க? யூஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஓகேவா? ஏன் அதை பண்ணுவாங்க? ஏன் இதை வேர்ல்டு நொட்டோரியஸ் மார்க்கெட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் போடணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த ட்ரேட்மார்க் கவுண்டர் ஃபீட்டிங் ஆர் காப்பிரைட் பைரசி. இந்த காப்பிரைட் பைரசினா இந்த பேட்டன்ட் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை வந்து டூப்ளிகேட்டாக செஞ்சு விற்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரி பைரசிஸ் எல்லாம் பண்ணுறதுனால இந்த நொட்டோரியஸ் லிஸ்ட்டில் வந்து இதை போட்டிருக்காங்க. ஓகேவா? வேர்ல்டு வைடாக 42 ஆன்லைன் மார்க்கெட்டையும் 35 ஃபிசிக்கல் மார்க்கெட்லையும் வந்து இந்த 2021 இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்தியா மார்ட் .com அப்படிங்கிற இ-காமர்ஸ் போர்ட்டல் இருக்கு இல்லையா? அதை வந்து இதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஃபிசிக்கல் மார்க்கெட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா பாலிகா பசார் நியூடெல்ஹி, தென் டேங் ரோட் நியூடெல்ஹி, கிடர்பூர் கொல்கட்டா அண்ட் ஹீரா பன்னா மும்பை. இந்த 4 ஃபிசிக்கல் மார்க்கெட்ஸை வந்து இதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? காப்பிரைட் பைரசிலெல்லாம் இன்வால்வ் ஆனதுனால. ஓகே. தென் செபி கேன்சல்டு லைசன்ஸ் ஆஃப் கேஆர் சாக்ஸி கமாடிட்டி ப்ராக்கர்ஸ். கேஆர் சாக்ஸி அப்படிங்கிறது ஒரு கமாடிட்டி ப்ராக்கர். அவங்களோட லைசன்ஸை வந்து செபி கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இவங்களோ இவங்க வந்து அவங்களோட கிளைண்ட்ஸை வந்து இந்த நேஷ்னல் ஸ்போர்ட் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இந்தியாவில். ஓகேவா? ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச். அதில் வந்து இந்த கேஆர் சாக்ஸி கமாடிட்டி ப்ராக்கர்ஸோட கிளைண்ட்ஸை வந்து இல்லீகலாக பெயர்டு கான்ட்ராக்டில் சேல் பண்ண சொல்லி ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த பெயர்டு ஆப்ஷனல் கான்ட்ராக்ட்டுங்கிறது வந்து இந்த ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சில் வந்து லீகல் கிடையாது. ஓகேவா? ஸோ அதை வந்து பண்ண சொல்லி ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கேஆர் சாக்ஸியோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்எஸ்சிஎல் அப்படிங்கிறது ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் 2008 ஃபார்ம் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர்ட் இன் மும்பை. இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் இதுதான். ஓகேவா? பேஸ்ட் ஆன் ரெங்கராஜன் கமிட்டி தான் இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தென் இது மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸு கீழே வரும். ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா அந்த பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ், இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஒரு ட்ரேட் பேக்ட், அந்த ட்ரேட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? இதை வந்து ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஸ்பாட்டில் சேல் பண்ணுறது. ஓகே. ஃபிசிக்கலாக இல்லைனாலும் ஃபிசிக்கலாக ஆர் டிஜிட்டலி வந்து ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா உடனே வந்து வித்தின் 2 ஒர்க்கிங் டேஸ் வந்து அதோட ப்ரைஸ் நமக்கு கிடச்சிரும். அது மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி லிஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. இது வந்து டைரக்ட் செல்லிங் மாதிரி தான். ஓகேவா? அதான் இந்த ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்தியாவில் ஒரே ஒரு ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்குது, என்எஸ்சிஎல் மட்டும்தான். அது வந்து 2008 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பேஸ்ட் ஆன் ரெங்கராஜன் கமிட்டி. தென் செபி வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, ஹெட் குவார்ட்டர்ட் இன் மும்பை. சேர்பர்சன் யார் அப்படின்னா அஜய் தியாகி. எஸ்டாப்ளிஷ் ஆனது இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1988 பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நான் ஸ்டாச்சுட்ரி பாடியாக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 12th ஏப்ரல் 1988. தென் 1992 Jan 30 அன்னைக்கு செபி ஆக்ட் 1992
கீழே இதை வந்து ஸ்டாச்சுட்ரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தென் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, டைரக்டர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத்துக்கு டைரக்டராக வந்து சேதன் கட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அஜித் மிஸ்ரா இருந்த போஸ்ட்டுக்கு தான் சேதன் கட்டு வரப்போகிறாரு. சேதன் கட்டு அந்த ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி இருக்கு இல்லையா, எம்பிசி, அதில் வந்து ஃபஸ்ட்டு எம்பிசி கமிட்டியில் வந்து மெம்பராக இருந்தவர். ஓகே. ஐஇஜி, இந்தியன் எக்கனாமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் வந்து 1952 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதோட பிரசிடென்ட் வந்து என்கே சிங் யார்? இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன். தென் இந்த ஐஇஜியோட சேர்மன் யார் அப்படின்னா தருண் தாஸ் அதோட டைரக்டராக தான் இப்போது சேதன் கெட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் லொக்கேஷன் நியூடெல்லி. தென் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்த ஸ்ரீகாந்த் நந்தமூரி அப்படிங்கிறவர் ரிசைன் பண்ணிட்டார் அந்த இதில் இருந்து. ஓகேவா? அந்த போர்டில் இருந்து, டைரக்டர் போர்டில் இருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால ரிசைன் பண்ணியிருக்காரு. தென் ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 1994 ஃபார்ம் பண்ணப்பட்டது. ஹெட் குவார்ட்டர்ட் இன் மும்பை அண்ட் சிஇஓ சஷிதர் ஜெகதீஷன். அண்ட் டெப்யூட்டி எம்டி ஆஃப் சிஎஸ்பி பேங்க், இதுக்கு முன்னாடி கத்தாலிக் சிரியன் பேங்க் அப்படின்னு சொல்லி இருந்த பேங்க் தான் சிஎஸ்பி பேங்க் அப்படின்னா நேம் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதோட டெப்யூட்டி எம்டியாக வந்து பிரளய் மொண்டால வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க 3 இயர்ஸ்க்கு. அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணிட்டாங்க அண்டர் 35B, செக்ஷன் 35B ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் ஹி வாஸ் கரண்ட்லி சிஎஸ்பி பேங்கோட பிரசிடெண்ட்டாக இருந்தார். அந்த ரீட்டைல்ஸ், எஸ்எம்இ ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஐடி செக்மெண்ட்டில் பிரசிடெண்ட்டாக செயல்பட்டு இருந்தார். அவரை வந்து டெப்யூட்டி எம்டியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் சிஎஸ்பி பேங்க் வந்து 1920 ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு பேங்க், ஹெட் குவார்ட்டர்ட் இன் த்ரிஷூர், கேரளா. தென் எம்டி அண்ட் சிஇஓ ராஜேந்திர சின்ன வீரப்பன். ஓகே. தென் ராகேஷ் கேங்வால், இன்டர் குளோப் ஏவியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இண்டிகோ ஏர்லைன்ஸோட பேரண்ட் கம்பெனி தான் இந்த இன்டர் குளோப் அப்படிங்கிறது. இன்டர் குளோபோட டைரக்டர் போர்டில் இருந்து அந்த ராகேஷ் கேங்வால் அப்படிங்கிறவர் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு. ராகேஷ் கேங்வால் இஸ் கோ ஃபவுண்டர் ஆஃப் இண்டிகோ ஏர்லைன்ஸ். ஓகே. இவங்கள்ட்ட, இந்த ராகேஷ் கேங்வால்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லையா, இன்டர் குளோபோட ஸ்டேக்ஸ், அதை வந்து 5 இயர்ஸ்க்குள்ளே, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ளே கிராஜுவலாக எல்லாத்தையும் வந்து விற்றுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ரீசெண்டாக வந்து ராகுல் பாட்டியா, ஒன் ஆஃப் த கோ ஃபவுண்டர் ஆஃப் இண்டிகோ ஏர்லைன்ஸை வந்து இன்டர் குளோப் ஏர்லைன்ஸோட எம்டியாக வந்து நியமிச்சிருந்தாங்க. ஓகே. அது வந்து ரீசன்ட் நியூஸ். தென் ஒபிச்சுவரிஸ் பார்த்தோம் அப்படின்னா, பிரதாப் பர்தோலி இஸ் அ சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆஃபீஸர். ஸோ ஆல் இண்டியா ரேடியோலையும் தூர்தர்ஷன்லலாம் ஒர்க் பண்ணியிருந்தார். 72 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அவர் வந்து இறந்து போயிட்டார். ஓகேவா? தென் ரவிஷ் திவாரி, 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜான ஒரு ஜேர்னலிஸ்ட், இந்தியன் எக்ஸ்பிரஸ் நேஷ்னல் பியூரோ சீஃபாக இருந்தார். அவர் வந்து கேன்சர்னால இறந்து போயிட்டார். ஓகே. ஸோ இவ்வளோ தான் ஃபெப் 19க்கான நியூஸ். தேங்க்யூ.